ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சத்தான ராகி மால்ட் தான் எப்படி செய்ய போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ராகி பவுடர் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 டம்ளரில் வந்து ஒரு கட்டிப்படாமல் அந்த 1/2 டம்ளரில் நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பக்கத்தில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மில்க் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் அந்த ராகி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதோடு சேர்த்து ஊற்றிட்டு உடனே ஸ்பூன் எடுத்து நல்லா கர கரைக்கணும். கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா குண்டு குண்டாக கட்டி கட்டியாக ஆகிடும். அதுபோல் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கரைச்சிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் திக்னஸ் வரும். இப்போ வந்து திருப்பி அதே டம்ளரில் வந்து இன்னொரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி எடுத்து ஊற்றணும். அதில் 1.5 டம்ளருக்கு வரும் இந்த கஞ்சி. நல்ல பெரிய டம்ளர்னால் ஒரு பெரிய டம்ளரில் வரும். ஜூஸ்லாம் குடிக்கிற டம்ளர்னால் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு வரும் இது கஞ்சி. அதுக்கு 2 ஸ்பூனு சுகர் போட்டோம்னா ராகி மால்ட் ரெடி. ஆனால் அதனோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல நுரையாக பொங்கி வரணும். அந்த அளவுக்கு வரையும் நல்லா கொதிக்கணும். இப்போ அந்த ராகி நான் சொல்லி கொடுத்துருக்கிறது பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது யாருக்காவது இல்லை சின்ன குழந்தைங்களாம் வச்சுருக்கவங்களுக்கு எப்படி தெரியலன்றதுனா அவங்களுக்கு சொல்லி இது பண்ணுங்கள். இது வந்து நல்ல போனுக்கெல்லாம் நல்லதுப்பா. அதுக்கப்புறம் தாய்ப்பால் சத்து, தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான சத்து இந்த கன்சிஸ்டன்சி தான். இப்போ பாருங்கள், இந்த நுரையாக இருக்குல்ல, இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்ததுன்னா அது ஓகே. அவ்வளோதான், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ண வேண்டியது தான்ப்பா. கொஞ்சம் ஆவரேஜான சூடு வந்ததும் கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான்.